Hi friends, வாங்க ரேஷன் அரிசியில எப்படி இட்லி மாவு அரைக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாவே நம்ம சூப்பரான இட்லி மாவு தயார் பண்ணிடலாம். நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியில நல்லா உப்பு போட்டு சுடு தண்ணி ஊத்தி நல்லா 5 ல இருந்து 6 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ இந்த கலர் பாருங்க, ரேஷன்ல போடுற அரிசி வந்து கொஞ்சம் கலர் வந்து டல்லா இருக்கும். நம்ம பாலிஷ் பண்ண அரிசி தான் வந்து இட்லி அரிசின்னு சொல்லி வாங்குறோம். இது சேம் ப்ராடக்ட் தான் ரெண்டுமே நான் நினைக்கிறேன். அரிசியில் கல் குருண நெல் உமியெல்லாம் இருக்கும். அதில் சுத்தமாக புடச்சி எடுத்துட்டு நம்ம ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். வாங்க இப்போ தேவையான அளவு என்னன்னு பார்த்துடலாம். ரேஷன் அரிசி வந்து இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கிறேன். 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். கடையில் வாங்கின இட்லி அரிசி இல்லைன்னா நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 1 டம்ளர் பச்சை அரிசி. 2 அரிசியுமே தனித்தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சு இல்லைங்களா, அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரிசி அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச போதும். நான் யூஸ்வலாக எப்போவுமே ஃபஸ்ட்டு உளுந்து தாங்க போட்டு அரைப்பேன். ஒரு சிலர் வந்து அரிசி அரைச்சிட்டு அப்புறமா உளுந்து சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வேற ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவில் செஞ்ச இட்லி எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சிலர் இட்லி வந்து சாஃப்டாக வர்றதுக்காக சோடா உப்பு சேர்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே இந்த மாவில் சாஃப்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.